வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இன்றைக்கி 12 ஏப்ரல் 2026 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை தசமி தேதி திருவோண நட்சத்திரம் மத்தியானம் 3:15 வரைக்கும். அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் மகர் ராசி அமிர்த யோகம். இன்றைக்கு ஒரு சுப முகூர்த்த நாள். எல்லா சுபகாரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் இந்த நாளை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். லக்கிலி ஞாயிற்றுக்கிழமை வருது. மகர் ராசிங்கிறது ஆல்வேஸ் இட்ஸ் ஸ்பெஷல் ராசி, ரொம்ப ரொம்ப நல்ல ராசி. சந்திரன் அந்த ராசியில் அப்படியே கடந்து போகிற பொழுது சூரிய நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரத்தில் கடந்து போகிற பொழுது எளிதாக இருக்கும். உடம்பு மனசும் எக்ஸலண்ட்டாக இருக்கிற ஒரு நல்ல நாள். மேசராசிக்கு எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ்ஃபுல், ஆனால் அதிகமாக டைம் எடுத்துக்குது, பணம் செலவாகுது. ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் இன்பகரமான வெற்றிகரமான நாள், தொழிலுக்கும் தொழில் லாபத்துக்கும் கூட. நீங்கள் மிதன் ராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம், ஆனால் ஒன்றும் பண்ணாது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு சுபமான ஒரு விருத்தியாக போயிடும். கடகராசி பொறுத்த வரைக்கும் உடம்பு மனசும் நினைச்சதை அடைந்து நண்பர்களோட அழகாக இருக்குது. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு தம்பிங் சக்ஸஸ்னோட சொல்லலாம். முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி அடையலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த லாபகரமான நிம்மதியான ஒரு நாள். துளாராசி பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி, அறிவு விருத்தி, தடைகளை அழகாக தாண்டி வரீங்க. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் எடுத்த முடிவில் ஜெயிக்கிறீங்க. ஆனால் அதே டைமில் சின்ன சின்ன குடும்பத்துக்குள்ளார கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனு ராசியை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஷனுக்கு அருமையாக இருக்குது, லைஃப்பை நல்லா எடுத்துகிட்டு போக முடியும். கொஞ்சமாக உடம்பு திணறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டயர்னஸ் இருக்குது, வலி இருக்குது. ஆனால் டுவர்ஸ் த ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா நல்லதாக அழகாக நீங்கள் பொழுதுபோக்கிட்டு இன்றைக்கி போயிடலாம். கும்பராசி பொறுத்த வரைக்கும் சுப செலவு, சுப விருத்தி, சுப அலட்சியம் போயிடும், ஒன்றும் தவறே இல்லை. மீன் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப், பெரிய சக்ஸஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ சித்தாந்தத்துக்கு வரலாமா நண்பர்களே? நம்ம யாருக்கு என்ன நினச்சாலும் நமக்கு அது அப்படியே நடக்கும். நினைக்கும் கேடு தனக்கே. ஆகவே நம்ம எதிரிகளுக்கு கூட நம்ம தவறு நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு போயிட்டே இருங்க. சரி, எதிரிகிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறேன்னா, எதிரிகிட்ட கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எப்படி கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னா, தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்குங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு. இறைவா, இவனால் எனக்கு பெரிய சிரமமாக இருக்குது, இவனை நீ பார்த்துக்கோ. இறைவா, இவனால் எனக்கு பெரிய சிரமமாக இருக்குது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு 10 நாள் பக்கமாக ப்ரே பண்ணிவிட்டு வந்துட்டு 11ஆவது நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இறைவா நான் அவங்ககிட்ட அவனை ஒப்படைச்சிட்டேன், இனிமேல் உனக்காச்சும் அவனுக்காச்சும் நீ பார்த்துக்க அப்படின்னு விட்டு போட்டு அவன் நீங்கள் நினைக்கவே கூடாது. அப்படி துன்பத்தை எல்லாம் இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெருத்த வெற்றி அடையலாம். நன்றி மகளே.